என் தங்கமே, இந்த உலகத்தில் எல்லாரும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள். ஆனா சிலருக்கு மட்டும் அந்த ஓட்டம் எப்போதும் தடையாக மாறிக்கொண்டே இருக்கும். உழைத்தாலும் கையில் பணம் மிச்சம் இருக்காது. உன் மனசு நிறைய கனவுகளோடிருக்கும். ஆனா அந்த கனவுகளுக்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்காமல் தள்ளாடுவாய். அதற்குத்தான் நான் உனக்கு இந்த சிறிய பரிகாரத்தை சொல்றேன். ஒரு கொத்தமல்லி விதையும் ஒரு நாணயமும் தான் வேண்டும். வீட்டில் இருந்தே செய்யக்கூடியது, எளிமையானது. ஆனா அதிசயத்தை உன் கண்களால் நீயே பார்க்கப் போகிறாய் என் தங்கமே. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை காலை எழுந்தவுடனே குளித்து சுத்தமான மனதோடே சமையலறையில் இருக்கும் கொத்தமல்லி விதையை ஒரு சிட்டிகை எடுத்துக்கோ. அந்த சிட்டிகை விதைகளோடே உனக்கு அதிகம் பயன்படாத ஆனா சுத்தமாக இருக்கும் ஒரு நாணயத்தையும் எடுத்துக்கோ. அந்த நாணயம் உன் மனசு நினைக்கும் எந்த மதிப்பில் இருந்தாலும் சரி. ரூபாயாக இருக்கட்டும், 10 ரூபாயாக இருக்கட்டும். ஆனா அது உன் கையில் நல்ல ஆற்றல் கொண்டதாக இருக்கணும். அந்த இரண்டையும் சேர்த்து உன் வலது கையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி என்னை நினைச்சு சொல்லு. நிதிகா தேவியே, என் வாழ்க்கையில் பண ஓட்டம் தடை இல்லாமல் வர ஆசீர்வதிங்க என்று. அப்போது உன் மனசில் நீ விரும்பும் எல்லா ஆசைகளையும் நினைச்சுக்கோ. உன் வீட்டுக்கு பணம் வரணும், உன் வேலை முன்னேறணும், கடன் எல்லாம் தீரணும். எது வேண்டுமானாலும் நினைச்சுக்கோ. உன் மனம் தெளிவா இருக்கணும், சந்தேகமே இல்லாமல் நம்பிக்கையோட சொல்லணும் என் தங்கமே. அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி விதையையும் நாணயத்தையும் சேர்த்து உன் பணப்பையில் வைக்கணும். உன் பணப்பை இல்லன்னா நீ வைத்திருக்கும் சேமிப்பு பெட்டியில் வைக்கலாம். அதை வைத்து உன் வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் நடக்குது என்று நீயே பார்த்து வியப்பாய். சில நாட்களிலேயே உன் கையில் வந்துவிடும் சிறிய தொகையும் பெரிய தொகையா மாறும். திடீர்னு கிடைக்காத வேலை வாய்ப்புகள் உன் கண்ணுக்கு வர ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு உன் வாழ்க்கையை நோக்கி பாயும். இந்த பரிகாரம் ஏன் இவ்வளவு பலத்தோட வேலை செய்கிறது தெரியுமா என் தங்கமே? கொத்தமல்லி விதை செல்வத்தையும் வளத்தையும் ஈர்க்கும் சக்தி கொண்டது. அது உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அகற்றி நல்ல ஆற்றலை உன் வீட்டுக்கு இழுத்து வரும். அதே சமயம் அந்த நாணயம் உன் வாழ்க்கையில் நிலையான பண ஓட்டத்துக்கு பாதை அமைக்கும். இந்த இரண்டு சக்திகளும் சேரும்போது உன் வாழ்க்கை முழுக்க மாறும். என்னோட ஆசீர்வாதம் இந்த பரிகாரத்தோட சேர்ந்து உனக்கு உதவ போகுது. உன் மனசு சந்தேகப்படாமல் இருந்தால் தான் இந்த பரிகாரத்தின் சக்தி உன்னோட வாழ்க்கையை புரட்டி போடும். உன் கனவுகளை உன் கையில் நிறைவேற்ற போகும். நம்பிக்கையோடு நீ செய்வதற்குள் உன் வாழ்க்கையின் பாதை மெதுவா ஒளிர ஆரம்பிக்கும். நான் உன்னை அறிவுறுத்துகிறேன் என் தங்கமே. உன் வீட்டின் தெற்கு பகுதியில் இந்த பரிகாரத்தை வைத்திருக்கிற நாணயம் கொத்தமல்லி விதையோடு சேர்ந்து எப்போதும் உன் ஆற்றலை தூக்கி நிறுத்தும். அந்த பகுதியில்தான் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வாரம் ஒருமுறை வெள்ளிக்கிழமையன்று அந்த நாணயத்தை எடுத்து கைகளில் பிடித்து நன்றி சொல்லு. என் தேவியே, என் வாழ்க்கையில் செல்வத்தை பாய்ச்சியதற்காக உங்களுக்கு நன்றி என்று. அந்த நன்றி சொல்லும் ஆற்றலே உன் வாழ்க்கையை இன்னும் வேகமாக மாற்றும். நீ இப்போ நினைக்கிறாய், என் வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, இப்படி ஒரு சின்ன பரிகாரம் என்னை எப்படி காப்பாத்தும் என்று. ஆனா உன் மனசு புரிந்து கொள்ளணும், இந்த உலகம் முழுக்க ஆற்றலால் தான் இயங்குது. அந்த ஆற்றலை உனக்கு சாதகமாக்கிக் கொள்வது தான் பரிகாரம். நீ அதை செய்யும் போது உன் மனதின் ஆற்றலும் நிதிகா தேவியின் ஆசீர்வாதமும் சேர்ந்து உனக்கு தேவையான பாதையை உருவாக்கும். நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் என் தங்கமே.
நீ இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வாய் என்றால் உன் வாழ்க்கையில் இனி பணம் பற்றிய பிரச்சனைகள் வராது. எந்த நேரத்திலும் உன் கையில் ஒரு உதவி வரும். வேலை தேடும் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்கிற உனக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டமாக வரும். வீடு கட்ட ஆசைப்படுகிற உனக்கு பண ஓட்டம் தடையின்றி வரும். உன் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் திறக்கும். அதிலும் முக்கியமானது, நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். யாரையும் பொறாமைப்படாதே, யாரையும் துன்பப்படுத்தாதே. நல்ல எண்ணம், நல்ல மனசு இருந்தால்தான் இந்த பரிகாரம் இன்னும் வலிமையோட வேலை செய்யும். நீ நல்ல மனசோட நிதிகா தேவியை நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்கிறாய் என்றால் உனக்கு தாமதமில்லாமல் நல்ல விளைவு கிடைக்கும். சிலர் இந்த பரிகாரத்தை செய்து பார்த்து சில நாட்களில் கைவிட்டு விடுவார்கள். ஆனா நீ அவ்வாறு செய்யாதே என் தங்கமே. பொறுமையோடு நம்பிக்கையோடு தொடர்ந்தால் தான் அதிசயம் உன் வாழ்க்கையை சூழும். என்னுடைய ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காது கேட்கும். உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் வாழ்வை நான் ஒளியோடு நிரப்புவேன். நீ செய்ய வேண்டியது சின்ன விஷயம் தான். வாரம் ஒருமுறை வெள்ளிக்கிழமை காலை இந்த பரிகாரத்தை செய். உன் மனசு எப்போதும் என் வாழ்க்கை செல்வம் பாயும் வாழ்க்கை என்று நம்பிக்கை கொள்ளச் செய். நான் உன் அருகிலேயே இருந்து உன் பாதையை அமைத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் கொண்டாடிக் கொள்ளும் மனசு கொண்டு இரு. அது உன்னோட ஆற்றலை அதிகரிக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் சோகங்கள் எல்லாம் இப்போ மெதுவா குறைய ஆரம்பிக்கும். உன் கையில் இருக்கும் சிறிய கொத்தமல்லி விதையும் அந்த ஒரு நாணயமும் உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சிகளை கொண்டு வரும். திடீர்னு உனக்கு பணம் தேவைப்படும் நேரத்தில் யாரோ உதவுவார்கள். திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு உன் முன்னால் வரும். நீ நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருக்கும் கனவுகள் நிஜமாகும். நினைவில் வை என் தங்கமே, இது வெறும் பரிகாரம் அல்ல, நம்பிக்கையோட செய்யும் உன் பிரார்த்தனையின் பலன். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றியாளனாக்கும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை இப்போ புதிய பாதைக்கு கொண்டு போகிறது. உன் மனம் சந்தோஷத்தால் நிரம்பும் நாள் தொலைவில் இல்லை. இனி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய என்ற கேள்வி இருக்காது. நான் சாதிக்கிறேன் என்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் வாழப்போகிறாய். உன் கையில் இருக்கும் அந்த நாணயம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சின்ன அடையாளம் தான். அதை எப்போதும் உன்னோட வைத்திரு, அது உன் வெற்றியின் குறியீடாக இருக்கும். நான் உன்னோட பக்கம் நிற்கிறேன் என் தங்கமே. உன் கையில் வளம் பொங்கும் வரை, உன் மனதில் அமைதி நிறையும் வரை, உன் குடும்பம் சிரிப்போடு வாழும் வரை, என் ஆசீர்வாதம் உன்னோட இருக்கும். இந்த சிறிய பரிகாரத்தை உன் வாழ்வின் ஒரு அங்கமாக்கிக்கோ. சில வாரங்களுக்குள்ளேயே உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குது என்று நீயே உணருவாய். என் தங்கமே, இந்த சிறிய பரிகாரத்தின் சக்தியை நான் உனக்கு சொல்வது சாதாரண விஷயம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் ஒரு அதிசய கதை. உன் வீட்டின் மூலையில் இருக்கும் அந்த கொத்தமல்லி விதையையும் உன் கையில் இருக்கும் அந்த சிறிய நாணயத்தையும் சேர்த்தால் எப்படி பணம் பெருகும், எப்படி நிம்மதி கிடைக்கும் என்பதை நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள். வாழ்க்கை சில நேரங்களில் சோதனை எடுக்கலாம், மனதை சிதைக்கலாம், ஆனால் அந்த சோதனைகளுக்கு நடுவே நிதிகா தேவியின் அருள் பாதை உனக்கு திறக்கும். உன் கையில் இருக்கும் சிறிய பொருள்களே உன் முன்னேற்றத்திற்கான கதவை திறக்கும் திறவுகோல் என்பதை நினைவில் வை. ஒரு சுத்தமான சிறிய தட்டில் 3 கொத்தமல்லி விதைகளை வை. அந்த விதைகளை வைத்தபோது உன் மனதில் இருக்கும் வேண்டுதலை எனது பெயரைச் சொல்லி மெதுவாக கூறு. அந்த விதைகளை வைக்கும் போதே உன் குரல் அதிர்வுகள் உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும்.
அதோடு உன் பையின் உள்ளே இருக்கும் ஒரு நாணயத்தை எடுத்துக்கொண்டு அந்த தட்டின் அருகில் வைத்து, நிதிகா தேவியே, என் வீட்டில் பணம் பெருகட்டும், என் குடும்பம் நிம்மதியாகட்டும் என்று மனதாரச் சொல். இந்தச் சின்ன பரிகாரத்தை செய்யும் போது உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது நன்றிதான், ஏனெனில் அந்த கண்ணீரை நான் அருள் மழையாக மாற்றுவேன். முதல் நாளில் சிறிதும் மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் 3வது நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் சிறிய அதிசயங்கள் தோன்றத் தொடங்கும். நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து பணம் வரும் வாய்ப்பு, நீ தொலைத்துவிட்ட வேலை வாய்ப்பு மீண்டும் திரும்பி வரும் அனுபவம், அல்லது நீ நினைத்த ஒரு கடன் தானாகவே முடிவது போன்ற அற்புதங்கள் உன்னை அடையும். இந்த பரிகாரம் சாதாரண மந்திரம் அல்ல, அது உன் நம்பிக்கையுடனான உரையாடலின் சான்று. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள், உன்னை சிதைத்த வார்த்தைகள் எல்லாம் இனி பலவீனமாகும். ஏனெனில் உன் மனதில் எழும் அந்த நம்பிக்கையை கொண்டு தான் இந்தச் சிறிய பரிகாரம் செயல்படும். உன் வீட்டின் தென்மேற்கு கோணத்தில் இந்த தட்டினை வைக்கும்போது, அந்த இடத்தின் ஆற்றல் உன் வீட்டை பாதுகாக்கும். உன் வீட்டில் இருந்து வந்த சிரமங்கள், சண்டைகள், சாபங்கள் எல்லாம் இந்தச் சின்ன செயலால் மெதுவாக குறையத் தொடங்கும். இந்த பரிகாரத்தின் ரகசியம் என்னவென்றால், அந்த கொத்தமல்லி விதைகளில் இருக்கும் நன்மை ஆற்றல் உன் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருவதும், அந்த நாணயம் உன் பணவாசலில் புதிதாய் ஓட்டத்தை தருவதும் ஆகும். நீ நினைக்கும் வேண்டுதலை சொல்லும் போது அதை நிதிகா தேவிக்கு நேரடியாக அனுப்புகிறாய் போலாகும். அதனால் தான் உன் மனதின் தூய்மையும் உன் நம்பிக்கையும் தான் இந்த பரிகாரத்தின் பலத்தை அதிகப்படுத்தும். நீ வாழ்க்கையில் பலமுறை யோசித்திருப்பாய், எதற்காக எல்லாம் என்னை மட்டுமே சோதிக்கிறது என்று. என் தங்கமே, அந்த கேள்விக்கு பதில் இப்போது வருகிறது. அந்தச் சோதனைகள் உன்னை வலிமையாக்க தான் வந்தது. இப்போது நீ செய்யும் இந்தச் சிறிய செயல் உன்னை அந்தச் சோதனைகளிலிருந்து விடுவிக்கும். சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உணருவாய், உன் முகத்தில் ஒளி கூடும், உன் குடும்பத்தில் சிரிப்பு பெருகும், உன் பணப்பையில் நிலைத்த நிலை ஏற்படும். இந்தச் செயலை செய்யும் போது, உன் மனதில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் வரவிடாதே. எப்போதும் என் வாழ்க்கை மாறும், என் வீட்டில் மகிழ்ச்சி வரும் என்ற எண்ணத்தை வைத்துக்கொள். ஏனெனில் உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி உடையவை. நிதிகா தேவியின் அருள் உன் மனதின் அந்த நம்பிக்கையை அடையாளம் கண்டு உனக்கு அதிசயங்களாக திரும்ப கொடுக்கும். சில சமயங்களில் உன் வீட்டில் உள்ளவர்கள் இந்தச் செயலை பார்த்து, இது எதற்காக என்று கேட்கலாம். அப்போது சிரித்து, என் மன அமைதிக்காக என்று சொல்லிவிடு. யாரும் அறியாமல், யாரும் தடுக்காமல், இந்தச் செயலை நீ சுத்தமான மனதுடன் தொடர்ந்தால், உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழும். எத்தனை தடை வந்தாலும் அந்தத் தடைகளை உடைக்கும் வலிமையை இந்த பரிகாரம் உனக்கு தரும். என் தங்கமே, நானே உன் அருகில் நின்று உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் விட்ட அந்த கணத்தில் கூட நான் உன் கையை பிடித்திருந்தேன். இன்று அந்த கையை பிடித்தபடியே உனக்கு வழிகாட்டுகிறேன். அந்த கொத்தமல்லி விதையும் அந்த நாணயமும் உன் வாழ்க்கையில் புது பாதையை உருவாக்கும். உன் வீட்டில் பணம் வருவதோடு மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் கூட மாறி அமைதி பெருகும். உன் வாழ்வில் இனிமேல் ஒருபோதும் பணம் இல்லை என்ற வார்த்தை வராது. உன் கையில் எப்போதும் தேவையான அளவு இருக்கும். சில நாட்களில் நீ செய்வது போல உன் பணத்திற்கான திட்டங்களும் வெற்றிகரமாகும். உன் கடன்கள் குறையும், உன் பொறுப்புகள் சுலபமாகும், உன் உள்ளம் லேசாகும். அந்த நிம்மதியை உனக்கு தருவதே இந்தச் சிறிய செயல்.
என் தங்கமே, நம்பிக்கை கொண்டு செய். உன் வாழ்வில் நீயே பார்க்க போகும் அந்த அதிசயங்களை யாரிடமும் விளக்க தேவையில்லை. அந்த அனுபவம் உனக்கு மட்டும் தெரியும், உன் உள்ளம் மட்டும் உணரும். உன் வாழ்க்கை உயர்வதற்காக நான் உன்னை வழிநடத்துகிறேன். என் குரலை உன் உள்ளத்தில் கேள். உன் நம்பிக்கை தான் உனக்கு எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கும் சாவி. இந்த பரிகாரத்தை 9 நாட்கள் தொடர்ந்தால் 9ஆம் நாள் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்து அந்த நாணயத்தை உன் பணப்பையில் வைத்துக்கொள். அந்த நாணயம் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பண ஈர்ப்பு சக்தியை தரும். அந்த கொத்தமல்லி விதைகளை உன் வீட்டின் முன் பறக்கவிடு. அது உன் வாழ்க்கையின் பழைய சிரமங்களை அகற்றும் சின்னமாக இருக்கும். உன் வாழ்க்கை மாறத் தொடங்கிய பின் உன் மனம் நான் தனியாக இல்லை என்று உணரும். ஏனெனில் என் அருள் உன்னோடு இருக்கிறது. உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றவும் உன் பயத்தை நம்பிக்கையாக மாற்றவும் நான் உன்னோடு இருக்கிறேன். என் தங்கமே, இந்தச் சின்ன செயலால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அதிசயங்களை நீ விரைவில் காண்பாய். என் தங்கமே, இந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையில் பணம், அமைதி, சந்தோஷம் அனைத்தையும் வரவழைக்கும் அதிசயம் நடைபெறுகிறது என்பதை நம்பு. நீ செய்யும் அந்த சிறிய பரிகாரம் ஒரு கொத்தமல்லி விதையும் ஒரு நாணயமும் தான், ஆனால் அதன் ஆற்றல் எவ்வளவு பெரிது தெரியுமா? அது உன் வீட்டில் இருக்கும் நெருடல்களையும் கடன் சுமைகளையும் மனக்கவலையையும் கரைத்துவிடும். என் தங்கமே, இந்த உலகம் உனக்காக திறக்கப்படும்போது அந்த கதவின் சாவியை நான் உனக்கு கையில் கொடுத்து நிற்கிறேன் என்று நினைத்து செய். உனக்கு வேண்டியது வெறும் நம்பிக்கையும் அந்த சின்ன செயலில் முழு மனதோடு ஈடுபடுவதும் தான். அந்த கொத்தமல்லி விதையை எடுத்து அதை ஒரு சிறிய பாத்திரத்தில் வையு. அதன் பக்கத்தில் அந்த ஒரு நாணயத்தையும் வைக்கும்போது உன் மனதில் உள்ள ஆசையை தெளிவாகச் சொல்லி வையு. உன் கடன் முடிந்துவிடட்டும், உன் கையில் பணம் தேங்கட்டும், உன் வீட்டில் அமைதி நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி வையு. நான் அந்த வார்த்தைகளை கேட்கிறேன் என் தங்கமே. உன் நம்பிக்கை எனக்கு அந்த ஆற்றலை தருகிறது. இந்த பரிகாரத்தை நீ செய்யும் ஒவ்வொரு முறையும் உன் வீட்டில் இருக்கும் சக்திகள் அனைத்தும் உன்னை நோக்கி திரும்பத் தொடங்கும். உன் விதியையே மாற்றும் அந்த நொடியை நான் உனக்கு தருகிறேன். உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் தடைகள், வறுமை, சாபங்கள், கண்பட்ட சக்திகள் அனைத்தும் அந்த பரிகாரத்தின் முன்னால் சிதைந்து போய்விடும். என் தங்கமே, சில நாட்களில் நீ உணரும் அந்த மாற்றம் உன்னை கண்ணீருடன் சிரிக்க வைக்கும். இன்று உன் கையில் இருக்கும் சின்ன நாணயம்தான் நாளை உன் வீட்டில் நிறைய நாணயங்களாகவும் நோட்டுகளாகவும் தேங்கும். உன் மனதில் இருந்த பயங்கள், என்னால் முடியாது என்ற எண்ணங்கள் எல்லாம் மெதுவாக கரைந்து போகும். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். எந்த நேரத்திலும் உன் மனதில் தோன்றும் சந்தேகங்கள் இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நினை. உனக்கு வந்திருக்கும் சிரமங்கள் தற்காலிகம் தான். அந்த கடினமான நேரம் கூட உன்னை வலுவாக உருவாக்குவதற்கான ஒரு சோதனை மாதிரிதான். நீ அதை வெற்றி கொள்ளப் போகிறாய் என் தங்கமே, ஏனெனில் உனக்கு என் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மனதில் நிதிகா தேவி, உன் அருளால் என் வீட்டில் செல்வம் பெருகட்டும் என்று சொல்லும்போது உன் வார்த்தைகள் பிரபஞ்சத்தையே அதிர வைக்கும் சக்தியுடன் இருக்கும். அந்த அலை உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை மட்டும் கொண்டு வரும். உன் வாழ்க்கையின் இருட்டை வெளிச்சமாக்கும் அந்த தருணத்தை நீ விரைவில் காண்பாய். என் தங்கமே, அந்த கொத்தமல்லி விதை வெறும் விதையில்லை. அது உன் ஆசையை, உன் கனவை, உன் எதிர்காலத்தை விதைக்கும் ஒரு சின்ன விதை. நீ அதை மனம் நிறைந்த நம்பிக்கையோடு வைக்கும் பொழுது அந்த ஆற்றல் பிரபஞ்சத்துடன் இணைந்து உன் வீட்டை செல்வத்தால் நிரப்பும்.
அந்த நாணயம் உன் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும் காந்தம் போல வேலை செய்யும். இன்று உன் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்களோ இருந்தாலும் அதை கவலைப்படாதே என் தங்கமே. அந்த சிரமங்கள் அனைத்தும் விரைவில் முடிவடையும். உன் வீட்டில் சந்தோஷம் நிரம்பும், உன் முகத்தில் ஒளி பெருகும். உன்னை குறைத்து நினைத்தவர்கள் கூட நாளை உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து போவார்கள். எனக்கு உன்னிடம் உள்ள அன்பு எவ்வளவு ஆழமோ தெரியுமா என் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஒரு கண்ணீர் கூட இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். உன் ஒவ்வொரு சிரிப்பும் என் ஆசீர்வாதத்தின் பலன்தான். நீ எனது பெயரை நினைத்தாலே உன் மனதில் அமைதி பெருகும், உன் கைகளில் பணம் சேரும், உன் வீட்டில் நலமும் செல்வமும் குடியேறும். நாள்தோறும் நீ உன் மனதில் நம்பிக்கையை விதை போல் விதையு. அந்த நம்பிக்கை தான் உன்னை உன் கனவுகளுக்கு அழைத்துச் செல்லும். உன் மனதில் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் வரை நான் உன் அருகில் இருந்து வழிகாட்டுவேன். நீ செய்ய வேண்டியது உன் மனதில் சந்தேகமின்றி எனக்கு இது கிடைக்கும் என்ற உறுதியை வைத்திருப்பது மட்டுமே. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, எப்படி எல்லாம் என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று ஆச்சரியப்படுவாய். அந்த மாற்றம் ஒரே நாளில் நடப்பதில்லை போலத் தோன்றினாலும் அது மெதுவாக உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீ அந்த நாணயத்தை பார்த்தால் எப்போதும் உன் கனவுகளை நினை. அந்த நாணயம் உன் வீட்டில் இருக்கும் வரையில் உன் ஆசைகள் அனைத்தும் உயிர் பெற்று கொண்டிருக்கும். கொத்தமல்லி விதை உன் வாழ்க்கையில் செல்வத்தின் விதையாக வளர்ந்து கொண்டிருக்கும். சில மாதங்களில் உன் வீட்டில் எவ்வளவு பணம் வந்திருக்கிறது என்று நீயே எண்ணிக்க முடியாமல் இருப்பாய். நம்பிக்கையை விட்டு விடாதே என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் படிக்கட்டு. யாரும் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும், யாரும் உன்னை தடுக்க முயன்றாலும், என் ஆசீர்வாதத்தால் அவர்கள் அனைவரும் உன்னை உயர்வில் பார்க்க நேரிடும். இப்போதே உன் மனதில் அந்த ஆற்றலை உணர்ந்து கொள். நான் உன் அருகில் நின்று உன் கையை பிடித்து கொண்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கை செல்வம், சந்தோஷம், அமைதி நிறைந்ததாக மாறும் அந்த நாள் அதிக தூரத்தில் இல்லை. என் தங்கமே, நீ யாரையும் நம்ப வேண்டியதில்லை. உன் மனதில் இருக்கும் என் மீது உள்ள நம்பிக்கையே உனக்கு எல்லாம் கிடைக்க செய்யும். இன்று உன் மனதில் விதைக்கும் ஆசை நாளை உன் வாழ்க்கையில் நிஜமாகும். அந்த நிமிடத்தை உனக்காக நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன் வீட்டில் எப்போது அந்த நாணயமும் கொத்தமல்லி விதையும் அமைதியாக இருக்கும் தெரியுமா? அப்போது தான் பிரபஞ்சம் உன் பெயரை அழைத்து உன் வீட்டில் ஆசீர்வாதங்களின் மழையை பொழியும். நீ செய்ய வேண்டியது தினமும் அதை பார்த்து நன்றி சொல்லும் பழக்கத்தை மட்டும் வளர்த்து கொள்வது. என் தங்கமே, நான் சொல்வதை மட்டும் செய்து பாரு. விரைவில் உன் வாழ்க்கை உன்னால் கூட நம்ப முடியாத அளவிற்கு உயர்ந்து விடும். உன் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு, உன் கவலைக்கு பதிலாக சந்தோஷம், உன் வறுமைக்கு பதிலாக செல்வம் வரும். நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பும் அந்த ஒரு விஷயம், எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதே. உன் மனதிலிருந்து வரும் அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை செல்வத்தால் நிரப்பும் சக்தி. நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே, உனக்கு இன்னும் அழகான வாழ்க்கையை உருவாக்குவதற்காக.